ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ். லெமன் ரைஸ் போய் என்னடா பண்ண போகிறீங்க? எங்கெல்லாம் காலங்காலமாக தான்டா செஞ்சு சாப்பிட்றோம். அது இப்படிலாம் கலாய்க்காதீங்க. முக்கியமான ஒரு 2 டிப்ஸு சொல்ல போகிறேன் லெமன் ரைஸில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். சில பேர் வந்து ஒரு ட்ராவலிங் எடுத்துன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஆனியன் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரைனஸ் இல்லாமல் ஸ்மூத்னஸாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று வந்து வேர்க்கடலை வந்து நமுத்து போயிடுச்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்லா வறுத்துக்கினிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுதான் 2 டிப்ஸு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடலப்பருப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள், வறுத்த வேர்க்கடலை, லெமன் ஜூஸ், வெங்காயம், இதில் பார்த்திங்கன்னா உப்பு, எண்ணெய். நாங்கள் செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். கடாயை வச்சுக்கணும். நம்ம முதல்ல எண்ணெய் போடணும். எண்ணெய் சூடாகுமா கடுகு போட்டதுக்கப்புறமா சீரகம் போடணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலைக்கு அப்புறமா பச்சை மிளகாய் போட்டு கடலப்பருப்பு போட்டு ஒரு கலக்கி விடணும். நல்லா சவக்கிற மாதிரி பார்க்கணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு ரெட்டிஷ் ஆகணும், இது மாதிரி ஆகணும், இந்த கலரில் வரணும். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போடணும். எல்லாமே தேவைக்குள்ள அளவு தான். உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கலக்கிட்டு மஞ்சள் தூள், அதுவும் தேவையான அளவு தான். மஞ்சள் தூள் சேர்ந்து கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் போட்டுட்டு ரைஸ் போட்டு சாப்பாட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாப்பாட்டை நல்லா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நல்லா கலந்து விடணும். மொத்தமாக கலந்திங்கன்னா எப்படி இருக்கும்? ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் வேர்க்கடலைன்ட்டு ஒரு டிப்ஸும் கொடுத்துருப்பேன். அந்த வறுத்த வேர்க்கடலை கடைசியாக சேர்ந்து கலந்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோ தாங்க லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.